சகலமும் வழங்கி சஞ்சலம் தீர்ப்பாய். ஜெய் ஆஞ்சநேயா. பஞ்சமுகியா ஆஞ்சி வருவார், வல வீசி பின்ன வளைப்பார். கட்டு கடங்க ஆஞ்சநேயனே நீ விளையாட இங்கே வாயா. பார்க்கும் திசையில் எங்கும் இருப்பார், சுழலும் காற்றில் சுத்தி வருவார். ராமன் தூதுவனே சுந்தரகாந்தா நீ விளையாட இங்கே வாயா. ராம் ராம் ஆஞ்சநேயா, ராம் 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 ஆஞ்சநேயா, ராம் 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 ஆஞ்சநேயா, ராம் 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 வீரபத்ரேயா. பஞ்சமுகியா ஆஞ்சி வருவார், வல வீசி பின்ன வளைப்பார். கட்டு கடங்க ஆஞ்சநேயனே நீ விளையாட இங்கே வாயா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இல்லக விளக்கதே இருள் கெடுப்பதே, சொல்லக விளக்கதே. இவர் கூறியபடி தனது அரண்மனையில் யாகம் ஒன்றை நடத்த விரும்பினார். யாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த பொழுது யாகத்தீயில் இருந்து யக்னேஸ்வரர் உருவாகி பாயாசம் நிறைந்த ஒரு பானையை மன்னரிடம் கொடுத்து இது மன்னருடைய மனைவிகள் குடிக்க வேண்டும் என்று கூறினர். அது யக்னேஸ்வரர் கூறியபடியே மன்னருடைய மனைவிகள் 3 பேரும் அந்த பாயாசத்தை குடித்தனர். அதன் பிறகுதான் பங்குனி மாதத்தில் வரும் நவமி அன்று கோசலைக்கு ராமரை பெற்றெடுத்தாள். சுமித்திரைக்கு லட்சுமணும் சத்ருக்கனும் பிறந்தார்கள். கைகைக்கு பரதனும் பெற்றெடுத்தார்கள். ராமர் வசிஷ்ட முனிவரிடம் சென்று பல வித்தைகளை கற்றுக்கொண்டாள். எல்லா கோயில்களிலும் கூட்டம் இருக்கும். எல்லா இடங்களிலும் பக்தர்கள் வீடுகளிலும் இன்னைக்கு ராமநவமி மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி வரும் பொழுது அதுவும் வெகு விமரிசையா பாரத தேசம் முழுக்க கொண்டாடப்படும். எல்லா வீடுகளிலும் கிருஷ்ணருக்கு வேணுங்கிற பூஜை நைவேத்தியம் எல்லாம் செய்வோம். நிறைய இன்னைக்கு சாப்பிடுவோம். நிறைய ஒருத்தருக்கு சொல்லிக் கொள்வோம். துரதிருஷ்டவசமா அந்த ராமர் என்ன வாழ்ந்து காண்பித்தார் என்பதையும் அந்த கிருஷ்ணர் என்ன சொன்னார் என்பதையும் நாம மறந்து விடுகின்றோம். அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு நாம தயாராக இல்லை. அந்த காரணத்தினால்தான் நம் நாடு இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை நோக்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்து மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு இந்துவும் பின்பற்றப்பட வேண்டியவை. ஒவ்வொருத்தரும் அதை நாம வாழ்க்கையில பயில வேண்டும். ராமர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், சரி அதனால எனக்கு என்ன வரப்போகுது, அதனால நான் என்ன பயனடைய போயிறேன். சரி, ராமர் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, இந்த நாட்டினுடைய ரத்தம் என்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் இந்த நாட்டினுடைய ஆன்மீகத்துக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் ஸ்ரீ ராமரும் ஸ்ரீ கிருஷ்ணர். ராமர் வாழ்ந்து காண்பித்ததையும் கிருஷ்ணர் நமக்கு கூறி சென்ற கீதையை வாழ்க்கையில் பயில்வதையும் ஒவ்வொரு இந்துவும் லட்சியமாக கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்வார். அவருக்கு பின்னாடி சுவாமி விவேகானந்தர் வந்த பொழுது ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய அந்த விதிமுறைகளை எல்லாம் எழுதுகின்றார். அப்ப அந்த விதிமுறைகளில் முக்கியமான விதிமுறையா ஒன்றை குறிப்பிடுகின்றார். அது என்னன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எந்த கருத்தை வாழ்ந்து காண்பித்தாரோ, எந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் போதித்தார். ஒரு உடம்புன்னா எலும்பு, தசை, நரம்பு இதெல்லாம் இருக்கின்றபடி ராமருக்கு மொத்தமா உடம்பு எதனால் ஆனது அப்படின்னு சொன்னா தர்மம் என்று சொல்லப்படுகின்ற அறமே. அறம் தான் அதுல முக்கியமா இருக்கு. திருக்குறள்ல நாம திருவள்ளுவர் என்ன சொல்றார், முதல்ல அறம், அறத்துப்பால், அதற்கப்புறம் அறத்தின் வழியே பொருள் சம்பாதிக்க வேண்டும், பொருட்பால், அதற்கப்புறம் அந்த அறத்துக்கு அந்த தர்மத்துக்கு உட்பட்ட வகையில
நாம இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். தர்மத்துக்கு அப்பாற்பட்டு இல்லை. ஆகவே அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் நாம செய்யும் பொழுது அதனுடைய பலனாக அறத்தின் வழியாக அறத்தை முதலில் கற்றுக்கொண்டு அறத்தின் வழியாக நாம பொருள் சேகரித்து அறத்தின் வழியாக இன்பங்களை எல்லாம் அனுபவித்து போகும் பொழுது அந்த அறத்தினுடைய நிறைவாக வீடு பேறு கிடைக்கும். அறம் பொருள் இன்பம், அதற்கு அடுத்ததாக வீடு. வீடுனா நாம இருக்கிற வீடு ஒரு டெம்பரரியா நாம ஒரு 100 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கலாம், அவ்வளவுதான். நிரந்தரமான நமது வீடு எதுனா இறைவனுடைய திருப்பாதங்கள், வைகுண்டமோ கைலாயமோ, அதுதான் நமது இன்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். உலகம் முழுவதும் இன்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த ராமர் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் நற்பண்புகள், தியாகங்கள், நீதி, துணிவு, சத்தியம், பொறுமை, பிறரை மதிக்கும் மனப்பான்மை போன்றவற்றை நாம் போற்ற வேண்டும். அதே நன்னாளில் ஸ்ரீ ராமரின் லட்சியங்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நாம் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, செழிப்பு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இந்த ராமரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ராம நவமி அன்று இந்த நிகழ்ச்சியாவது ராமபிரானை நம்ம கொண்டாடுவதற்காக எல்லாமே வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களும் நம்ம ஒரு மனசுக்குள்ள ராமரை நினைச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உற்றார் உறவினர் நல்லா இருக்கும் நம்ம ஒரு மனசில் நினைச்சுக்கலாம். ராமபிரான் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு இலக்கணமாக இருந்தவர். பாரத தாயினுடைய தவ புதல்வன், சத்திர குலத்தினுடைய வாரிசு, மாமன்னன், அயோத்தி ஆண்ட ராமபிரான் அவருடைய பிறந்த நாளான இன்று நாம இந்த நாமமாவையை கொண்டாடுவது நம் அனைவருக்கும், இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி என்பது சிறப்பாக அமையட்டும். ராமபிரானை நினைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்ற ஒரு சொல்லுக்கு இலக்கணமாக இருந்து கட்டினிய மனைவியை தவிர்த்து வேறா தொடாம ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் என்ற ஒரு இலக்கணத்தை கொடுத்தவர் ராமபிரான். நம்ம நாட்டில் 2 இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு இலக்கண இதிகாசங்கள் இது 2. பெண்ணுக்கு ஆசைப்பட்டு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் ஒரு விளைவு ஏற்படும்ன்றதுக்கு ஒரு இலக்கணமே ராமாயணம். மண்ணுக்கு ஆசைப்பட்ட என்ன பிரச்சனை வரும், என்ன விளைவுகள் வரும் என்பது எடுத்துக்காட்டே மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்கள்